Hello everyone. இப்போ preposition பத்தி பார்க்க போறோம். Preposition is a part of speech. Definition பாருங்க. Preposition is a word which relates two things. அதாவது ஒரு நவுனையோ noun or pronoun ஒரு திங்கு கூட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அதுதான் preposition. இங்க பாருங்க, the book is on the table. The table book என்ன ரிலேஷன் காணிக்குது? They traveled by train. By வந்து ட்ரெயினுக்கும் டிராவல்டுக்கும் ரிலேஷன் காணிக்குது. He's off. He's fond of chocolate. இது எல்லாமே நவுன் தான். பாருங்க, டேபிள், ட்ரெயின், சாக்லேட் எல்லாமே நவுன். இப்போ ஒரு நவுனுக்கும் வேற ஒரு திங் மேல் அதுவுமே வெர்பா இருக்கலாம், அதாவது ஒரு நவுனா இருக்கலாம், அல்லது ஒரு அப்ஜெக்டிவா இருக்கலாம். இதுக்கு என்ன ரிலேஷன் காணிக்க சொல்லுதான் ப்ரிப்போஷன். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், ஆனா இது நம்ம ஈஸியா படிச்சிடலாம். அட், he's at the park, the book is on the table. இதெல்லாம் எக்ஸாம்பிள். He stayed in Mumbai. I'm going to the store. They traveled by train. The gift is for you. He murdered with a knife. He's fond of chocolate. I come from Chennai. He talked about the movie. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எந்த இடத்துல அற்று போடணும், எந்த இடத்துல ஆன் போட அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அது நம்ம படிக்க வந்துடும். இப்போ ஃபிக்ஸ்ட் ப்ரிப்போஷன் ஒன்று இருக்கு. சர்டன் வேர்ட்ஸுக்கு அந்த ப்ரிப்போஷன் வந்து தான் ஆகும். அது நம்ம படிச்சு தான் ஆகணும். ப்ரிப்போஷனில் உள்ள அந்த ஒரு ஜெனரல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். கான்ஃபிடன்ஸ் இன், இந்த கான்ஃபிடன்ஸ் கூட இன் தான் வரும். ஹி ஹஸ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிஸ் மாஸ்டர். இப்போ கான்ஃபிடன்ஸ் இன். ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் ஹிஸ் சக்சஸ். கான்ஃபிடென்ட் கூட ஆஃப் வரும். அடிக்டட் கூட டூ தான் வரும். ஹி இஸ் அடிக்டட் டு கேம்பிளிங். அடிக்டட் டு கேம்பிளிங். எக்ஸ்பர்ட் வந்து அது கூட இன் வரும். ஹி இஸ் எக்ஸ்பர்ட் இன் கிரியேட்டிங், இன்வென்டிங் ஸ்டோரிஸ் அப்படி சொல்லலாம். அதே போல டேமேஜ், இது நவுனா வந்துன்னா டேமேஜ் கூட டூ வரும். தெர் இஸ் நோ டேமேஜ் டு த வால். இந்த டேமேஜ் வெர்பா வந்துட்டுனா ப்ரிப்போஷன் வராது. டொபாக்கோ டேமேஜஸ் த லங்ஸ். அப்போ இது எப்படி வரும்னு உள்ள ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான். இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச் மாறும்போது நவுனா வந்தா டேமேஜ் கூட டூ வரும், வெர்பா வந்தா ப்ரிப்போசிஷன் வராது. ஓகே, இது வந்து வெர்ப்ஸ். எக்ஸ்பிளைன், சஜஸ்ட், ரெஸ்பாண்ட், டிஸ்கிரைப், செட், ஸ்பீக். இப்போ ஐ எம் அ ஸ்பீக்கர், நீங்க கேட்குறீங்க, யூ ஆர் அ லிசனர். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லேன், எக்ஸ்பிளைன் டு மீ, சஜஸ்ட் டு மீ, ரெஸ்பாண்ட் டு மீ, describe to me, said to me, speak to me. இப்போ இந்த இடத்துல preposition to வரும் இந்த verbs கூட. if I am a speaker and you are a listener. அதே மாதிரி இதுல without to இந்த verbs கூட. advise to me வராது. advise me, tell me, ask me, request me, order me, consult me, inform me. இதுல to வராது. ஸோ எந்த இடத்துல ப்ரிப்போஷன், சர்டன் வேர்ட்ஸ் கூட இந்த ப்ரிப்போஷன் வந்துதான் ஆகும்னா நம்ம இதெல்லாம் வரும். சில பார்ட் ஆஃப் ஸ்பீச் மாறும்போது ப்ரிப்போஷன் வரும், வராமல் இருக்கும். சில டாக்கிங், சில வெர்ப்ஸ் கூட டூ வரலாம், சில வெர்ப்ஸ் கூட டூ வராது. அட்வைஸ் டூ மீன் வராது. அப்போ இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் அ ஜெனரல் ஐடியா அபவுட் ப்ரிப்போசிஷன். வேற இதனுடைய யூசேஜ், டைப்ஸ் இதெல்லாம் வந்து வேற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.